தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த பகுதியில் இன்றைக்கி நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பவ் ஷாவ் செங்கோடைய இயக்கத்தில் ஒரு ஹாலிவுட் சைனீஸ் படமாக நம்ம ஊரில் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹாங்காங் வாரியர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் முழுசாக பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா, இந்த படத்தோட கதையின் ஆரம்பத்தில் கதாநாயகன் சில ட்ரக்ஸ் மருந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப நொட்டோரியஸ் சிட்டியான வால்ட் சிட்டிக்குள்ளே வராரு. அங்கே ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கதாநாயகனை எல்லாருமே தாக்குறாங்க. ஒரு இடத்துல அவர்கிட்ட இருக்கிற மருந்தை பறிமுதல் பண்ணிவிட்டு அவரை அந்த சிட்டி அகதியாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு வாழ்வும் கொடுக்குறாங்க, மறுவாழ்வும் கொடுக்குறாங்க. இதற்கிடையில் அதே சிட்டியினுடைய முக்கிய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய குடும்பத்தை ஒரு வாரியர் அழிச்சிருப்பார். அந்த வாரியருடைய மகன் உசுரோடு இருக்கான். அவனை எப்படி நான் தேடி கண்டுபிடிச்சி அழிப்பேன் அப்படிங்கிறோட சபதத்தோடு அவர் இருக்கார். இதற்கிடையில் தான் அந்த சிட்டிக்குள்ளே சைக்ளோன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டான் இருப்பார். அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த சிட்டி இருக்கும். ஸோ அவரோட நிழலில் தான் நம்ம கதாநாயகன் லூச்சாங் இருப்பார். ஸோ இந்த லூச்சாங் தான் அந்த தலைவருடைய குடும்பத்தை ஒரு கட்டத்தில் அழிச்சவனுடைய மகன் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் லூச்சாங்கனுடைய நிலைமை என்னாச்சு, அந்த சிட்டியிலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா? இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்த படத்தில் வைலன்ஸ் கிடையாதுங்க, படம் முழுக்க வைலன்ஸ் தான். அப்படி இருந்தாலுமே படத்தில் வல்கரான செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு பியூர் வயலட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தட்டுறோம், தூக்குறோம், வெட்டுறோம், குத்துறோம், கொள்கிறோம், இத்தகைய முழுக்க நான்சென்ஸ் நான் லாஜிக் ஆக்ஷன் பிரியர்களுக்கான படம் தான் இந்த ஹாங்காங் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. படம் ஓடுறதே நமக்கு தெரில, ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நாம் இந்த படத்துக்கு போனதுக்கு ஒரே காரணம் நடிகர் ஷாமோ ஹாங் ஜாக்கி சான் என்கின்ற ஒரு மனிதனை உலகறிய செஞ்ச அந்த மனுஷனுக்காக தான் நாங்கள் போனோம். சரி, ஏதோ சின்னதாக ஒரு கேமியோ வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா படத்தில் ஒன் ஆஃப் த வில்லனே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வயசில் நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, படத்தில் நீங்கள் எந்த இடத்துலையுமே ரியல் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. முழுக்க க்ரீன் மேட்டை வச்சு அடின்னு அடிச்சு விட்ருக்காங்க. அது பெரும்பாலான இடத்துல நல்லா இருந்தது, ஒரு சில இடத்துல பிசிறு தட்டி இருந்தது. இருந்தாலுமே பார்க்குறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபைட்டும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. எப்படா அந்த சண்டை முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அயற்சி நமக்கு ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி சண்டை காட்சிகளை பெரும்பாலான இடத்துல விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் குறையாமல் நம்ம சைனீஸ் படபாணிக்கே உண்டான அந்த உரித்தான பாணியில் படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப்பு ஓரளவுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக நல்லா போனாலுமே செகண்ட் ஹாப்பும் ஓரளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக தான் போகுது. என்ன செகண்ட் ஹாப்புக்கு மேலே அந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்தது போனது நம்ம தமிழ் படத்தில் செய்கிற மாதிரி ஒரு சில குளறுபடிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்தை பற்றி நாம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி உங்களை, அதாவது ஆக்ஷன் பிரியர்களை திருப்திப்படுத்த அனுப்புகிற அளவுக்கு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த மட்டும் செக்ஷுவல் கண்டென்ட் கிடையாது. பட் இந்த குத்துறது, கொல்றது, வெட்டுறது அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த ஓப்பனிங், இந்த கதாநாயகன் ட்ரக்கை தூக்கிட்டு ஓடி வரும்போது ஒரு நைஃப் ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட்டெல்லாம் சும்மா வேறு லெவலில் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷாமோ ஹாங் வில்லனோட மோதக்கூடிய ஒரு சண்டை காட்சி அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதை விட இந்த படத்தில் முக்கியமாக ஒரு வில்லனை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அடியேங்கப்பா அவனை போட்டு அத்தனை பேர் அடிக்கிறாங்க, சாவே மாட்டாங்கிறான். நம்ம தமிழ் படத்தை பார்த்தா அவங்களும் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது. இருந்தாலும் வில்லன் கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட முக்கியமாக இந்த படம் ஹாங்காங்கில் பிரபலமான யூஹி என்கின்ற ஒரு புத்தகத்தை அடிப்படையாக தழுவலாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 1980களில் வந்த அந்த புத்தகத்தை தழுவி நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி அவங்க போட்டுடுறாங்க. பார்க்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் நேற்று வந்தது, நான் இன்றைக்கி சரி எதுக்கு இந்த படத்தையும் ரிவ்யூ போட்டு வைப்போமே அப்படின்னு தான் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தா எப்படி இருந்தது அப்படி உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.